ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ பைனாமியல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ பைனாமியல்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம 4 மெத்தடாக நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். நம்மக்கிட்ட 2 பைனாமியல்ஸ், அதாவது 2 விஷயங்கள் வந்து ப்ராடக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது மல்டிப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்கன்னா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்பர் எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் வெறும் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறேன். அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் மல்டிப்ளை பி ப்ளஸ் கியூ. இந்த மாதிரி இந்த ரெண்டு இதையுமே மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு நம்ம 4 மெத்தட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவலாக நம்ம சம்மில் வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இந்த 4ல் எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாரிசான்டல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாரிசான்டல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது மெத்தட் பார்த்திங்கன்னா, இதுவே அப்படியே வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ரோச். ஓகே, அடுத்தது மூணாவது பார்த்திங்க அப்படின்னா கிரிட் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. நாலாவது பார்த்திங்க அப்படின்னா ஃபாயில் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த FOIL அப்ரோச் அப்படிங்கிறதுல FOIL என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட், அவுட்டர், இன்னர், லாஸ்ட். இதுதான் என்னுடைய ஃபுல் ஃபார்ம். ஃபஸ்ட்டு மெத்தடாக ஹாரிசான்டல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ரோச் எப்படி பண்ணுறது, இந்த 2 இதையும் மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய், இங்கே வந்து நீங்கள் நம்பர்ஸு கூட அசியூம் பண்ணிக்கலாம். அதாவது 5x + 6y அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இன் ஜென்ரலாக சொல்கிறேன், ஓகேவா? P + Q இந்த மாதிரி 2 இது இருக்குது அப்படின்னா, நடுவில் வந்து மல்டிப்ளிகேஷன் எதுவுமே இல்லைன்னா ப்ராக்கெட் போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த 2 ப்ராக்கெட்டில் இருக்க விஷயத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணுறது இன் ஹாரிசான்டல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ரோச்சை யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹாரிசான்டல் அப்படின்னா நமக்கு எப்படி எடுத்துக்கணும், ஹாரிசான்டல்னால் இந்த மாதிரி இருக்கிறது தான் நமக்கு ஹாரிசான்டல். ஸோ இந்த மாதிரி அப்ரோச்சில் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நமக்கு கொடுத்துருக்க அந்த ஃபஸ்ட்டு நம்பர் இருக்குல்ல, அதாவது எக்ஸை எழுதிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு இதை மட்டும் எடுத்துக்கலாம். அதாவது P + Qவை மட்டும் எடுத்துக்க போகிறோம், சரியா? அப்போ P + Q ஃபஸ்ட்டு எக்ஸ் கூட மட்டும் தனியாக மல்டிப்ளை பண்ணுற மாதிரி எழுதிட்டு, அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் பக்கத்தில் என்ன சிம்பிள் இங்கே இருக்குதோ அந்த சிம்பிளை இங்கே காப்பி பண்ணணும். ஓகே, தென் இந்த ஒய் பக்கத்தில், எக்ஸ் பக்கத்தில் ஒய் இருக்குல்ல, இந்த ஒய் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது இருக்க ஃபுல் டேர்மையும் எழுதணும். ஓகேவா? ஸோ இதை நம்ம இப்படி ஹாரிசான்டலாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம வந்து எக்ஸு, அதாவது இங்கே இருக்க முதல் எக்ஸை இங்கே எழுதிட்டோம், அப்புறம் ப்ளஸ்ஸை இங்கே எழுதியாச்சு, ஒய்யை இங்கே எழுதியாச்சு. ரெண்டாவது டேர்மை அப்படியே வந்து பக்கத்து நம்பர் கூட, அதாவது எக்ஸ் கூடையும் இந்த ஒய் கூடையும் நம்ம வந்து மல்டிப்ளிகேஷனில் எழுதிக்கிறோம். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எக்ஸை வந்து உள்ளால் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதாவது இந்த எக்ஸை இந்த பி கூட மட்டும் எழுத போகிறோம். அதாவது XP மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். இதுவே நமக்கு நம்பர் இருந்தது அப்படின்னா, லைக் எப்படி சொல்கிறது, இப்போ 5x இங்கே வந்து ஒரு 3x இருக்குன்னா நீங்கள் எப்படி எழுதுவீங்க, 3x + சம் நம்பர்ஸ் இருக்குன்னா நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னா 3x + 4yன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்குன்னா நீங்கள் இதை வந்து மல்டிப்ளை பண்ணி தான் எழுதணும். அதாவது 15x² அப்படின்னு எழுதுவீங்க. இதுவே 5x, இதுவே இந்த இடத்துல வந்து 3pன்னு இருக்குன்னா நீங்கள் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா, ஒரே மாதிரி தான் நம்ம ஸ்கொயர் எழுதுவோம். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து 15xp அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் நம்பர் இருந்ததுனாலும் நீங்கள் இதே மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன் ஜென்ரலாக உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா x × pxpன்னு வந்துடும். அடுத்தது இந்த x கூட இந்த q மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ +xq. ஓகேவா? தென் அதே மாதிரி இந்த ப்ளஸ் அப்படியே இங்கே காப்பி பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் வரும்போது நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல நமக்கு மைனஸ் இருந்தது அப்படின்னா நம்ம இந்த ரெண்டாவது எழுத போகிற டேர்முக்கு முன்னாடி இப்படி ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிட்டு உள்ளே இந்த ப்ராக்கெட்டில் இருக்க எல்லாத்துக்கும் சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும்.
ஓகேவா? இப்போ நமக்கு ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ராக்கெட் வந்து நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த ஒய் கூட இந்த பியை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ ஒய் பி. தென் இந்த ஒய் கூட இந்த கியூவை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ ஒய் கியூ அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு எக்ஸ்பான்ஷனில் வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் நமக்கு ஹாரிசான்டல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ரோச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதுவே உங்களுக்கு மைனஸ் இருக்குன்னா அதையும் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு மைனஸ் இருக்குன்னா இங்கே மைனஸ் வரும், இங்கே மைனஸ் வரும். ஓகேவா? இங்கே கியூ. ஓகேவா? இங்கே மைனஸ் வரும்போது இங்கே நம்ம மைனஸ் எழுதுவோம். இங்கே மைனஸ் எழுதும் போது நமக்கு என்ன ஆகும்னா இங்கே மைனஸ் எழுதிட்டு இங்கே ப்ராக்கெட் போட்டுறணும். மைனஸ் இருந்தது அப்படின்னாலும் நம்ம ப்ராக்கெட் போட்டு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், எக்ஸ்பி ப்ளஸ் எக்ஸ்கியூ. தென் இந்த மைனஸை உள்ளே கொண்டு போனோம். அப்போ சிம்பிள் சேஞ்ச் ஆகும். அப்போ இங்கே ப்ளஸில் தானே இருக்குது ஒய்பி. ஸோ அப்போ மைனஸ் ஒய்பி மைனஸ் ஒய்கியூ அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ப்ளஸில் இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை, மைனஸில் இருந்தால் மட்டும் இந்த ஸ்டெப்பை நீங்கள் இன்வால்வ் பண்ணிக்கணும். அதாவது மைனஸ் உங்களுக்கு டேரெக்டாக தெரிஞ்சால் நீங்கள் அப்படியே மைனஸ் கூடயே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஸ்டெப்லேயே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ப்ராக்கெட்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா இப்படி எழுதிக்கலாம். இப்போ நீங்கள் இங்கேருந்து உள்ளே எடுத்துகிட்டு போகிறீங்க தெரியுமா ஒய்யை, அப்படி எடுத்துகிட்டு போகும்போதே இந்த இடத்துல நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போதே மைனஸ் ஒய்பின்னு எடுத்துகிட்டு போய்க்கலாம். மைனஸ் ஒய்பின்னு எடுத்துகிட்டு போய்க்கலாம். இங்கே மைனஸ் ஒய் இன்ட்டு கியூ வந்து நமக்கு மைனஸ் ஒய் கியூ அப்படின்னு மைனஸோடு சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா நமக்கு இந்த இடத்துல பிரச்சனை வராது. ப்ராக்கெட் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நினைப்பு வச்சுக்கணும்னு தேவையில்லை. சிம்பிளோட நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஓகேவா? இதுதான் நமக்கு ஹாரிசான்டல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ரோச். இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ரோச் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ரெண்டாவதாக வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ரோச்சில் நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், ரெண்டாவது பி ப்ளஸ் கியூ இருக்குது. இப்போ முதல்ல நம்ம என்ன எழுதிக்கணும்னா இதை வெர்டிக்கலாக எழுதிக்கணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் வெர்டிக்கல்னால் இந்த வாக்கில் நம்ம எழுதுவோம், மேலேயும் கீழேயுமா வரும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய் மேலே எழுதியாச்சு. ரெண்டாவது இருக்க இந்த பி ப்ளஸ் கியூவை கீழே எழுதியாச்சு. இதுக்கு கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த இடத்துல இருக்க இந்த ரெண்டு வேல்யூவையுமே மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அதாவது ஒய் கியூ அப்படின்னு சொல்லுமா இங்கே எழுதிடணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே லாஸ்ட்டில் இருக்க அந்த ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணி நம்ம இங்கே எழுதிடணும். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்பிளோட சேர்த்து தான். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் இந்த கியூ கூட மல்டிப்ளை பண்ணி நம்ம இங்கே எழுத போகிறோம். அதாவது எக்ஸ் கியூ அப்படின்னு சொல்லி நம்ம எழுத போகிறோம். எக்ஸ் கியூ அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியாச்சு. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பி டேர்ம் இருக்குல்ல, இந்த பி டேர்மை இது கூட மல்டிப்ளை பண்ணி, அதாவது ஒய் கூட மல்டிப்ளை பண்ணி நம்ம இங்கே எழுத போகிறோம். அதாவது பி ஒய் அப்படின்னு சொல்லி நம்ம எழுத போகிறோம். அதாவது பி ஒய். இப்போ நம்ம யூஸ்வலாக ஒய் தானே ஃப்ரண்ட்டில் போடுறோம், அதனால நம்ம ஒய் பின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? எப்படி எழுதுனாலும் ஒன்று தான். நம்ம யூஸ்வலாக ஃபஸ்ட்டில் இருக்க அந்த எக்ஸ் ஒய் தான் நான் ஃபஸ்ட்டில் யூஸ் பண்ணிட்டு வர்றதுனால நம்ம ஒய்யை இன் ஃப்ரண்ட்டில் எழுதிக்கலாம். அப்போ ஒய் பி அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்க நம்ம இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம இங்கே இதுக்கு முன்னாடி எழுதணும். அதாவது இந்த ஒய்பிக்கு முன்னாடி எழுதணும். அதாவது எக்ஸ்பி அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த இடத்துல வரும். இப்போ நமக்கு புரிஞ்சிச்சா எக்ஸ் கியூ ஒய்கியூ எப்படி வருது, ஒய்பி எப்படி வருது, எக்ஸ்பி எப்படி வருதுன்னு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், பின்னாடி இருக்க இந்த லாஸ்ட் டேர்மை இந்த கியூவை வந்து ஒய் கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். அடுத்தது இந்த கியூவை எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணி இப்படி க்ராஸில் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிடணும். இது மேலே முடிஞ்சிடும். அடுத்தது என்ன பண்ணணும், இந்த பி இருக்குதுல்ல, இந்த பியை வந்து ஒய் கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் இந்த பியை வந்து எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணி நம்ம கீழே எழுதிடணும். ஸோ இதுதான். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு கீழே கோடு போட்டுட்டு நம்ம அதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இங்கே கீழே எதுவுமே இல்லை, ஸோ அதனால் ஒய் கியூ ப்ளஸ் அப்படியே வந்துருச்சு. இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸ் கியூ ஒய்பி இருக்குதா. ஸோ இது நம்ம எப்படி எழுதணும்னா அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் கியூ ப்ளஸ் ஒய் கியூ, இது ரெண்டுமே ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ ப்ளஸ் எக்ஸ் கியூ ப்ளஸ் ஒய்பி அப்படியே காப்பி பண்ணியாச்சு. அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸ்பி இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பியையும் அப்படியே காப்பி பண்ணியாச்சு. ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். எக்ஸ்பி ப்ளஸ் எக்ஸ்கியூ ப்ளஸ் ஒய்பி ப்ளஸ் ஒய்கியூ. ஓகே,
திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இதை அழிச்சிட்டு இன்னொரு வாட்டி கற்றுக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் பி ப்ளஸ் கியூ இருக்குதா? இந்த இதில் இந்த லாஸ்ட் இதை எடுத்து ஃபஸ்ட்டு ஒய் கூட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிடணும். ஓகேவா? இந்த ஸ்டெப்பில் அடுத்தது என்ன பண்ணும், இந்த கியூவை வந்து எக்ஸ் கூட க்ராஸில் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிடணும். ரைட்டா? அடுத்தது இதே கீழே இருக்க டேர்ம், அந்த பி இருக்குது இதில் அடுத்த டேர்முக்கு போயிடணும். இப்போ இந்த பியை வந்து அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ஒய் கூட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிடணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிடணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். இது வந்து நமக்கு வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ரோச் அப்படின்னு நமக்கு சொல்லுவோம். இப்போ அடுத்ததாக நம்ம அடுத்த மெத்தட் பார்த்துக்கலாம். இங்கே நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது சிம்பிளையும் இப்போ மைனஸ் இருந்ததுன்னா நீங்கள் மைனஸோடு சேர்த்து தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ம தேர்டு மெத்தட் வந்து பார்க்கலாம். தேர்டு மெத்தடில் இதே மாதிரி இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் பி ப்ளஸ் கியூவை எப்படி வந்து கிரிட் அப்ரோச் மெத்தடில் வந்து நம்ம போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல இப்படி போட்டுக்கோங்க. இது கிரிட்டு வரையணும். கிரிட்டு வரையணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு எக்ஸு ப்ளஸ் ஒய் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டில் இருக்க அந்த எக்ஸை தனியாகவும் ஒய்யை தனியாகவும் நம்ம எழுதியாச்சு. எழுதிட்டு அதுக்கப்புறம் இங்கிட்டு இருக்க பியையும் கியூவையும் எழுதியாச்சு. எழுதி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள், இது மல்டிப்ளை தானே, அதனால் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் எழுதிக்கலாம். இப்போ இங்கே பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். இப்படி பாக்ஸ் வரைஞ்சி போடுறதுனால தான் இதை வந்து நம்ம கிரிட் அப்ரோச் மெத்தடுன்னு சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து எக்ஸு ஒய்யை நம்ம இங்கே எழுதியாச்சு. பி கியூவை வந்து நம்ம இங்கே எழுதியாச்சு. ஸோ சிம்பிள் இருந்துச்சுன்னா சிம்பிளை காப்பி பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ் வந்து நமக்கு ப்ளஸில் இருக்குது. ஸோ அதனால நம்ம ப்ளஸ்ஸை மென்ஷன் பண்ணலை. ஒய் ப்ளஸில் இருக்குது, மென்ஷன் பண்ணலை. இதுவே மைனஸ் ஒய்யாக இருந்ததா இந்த இடத்துல நீங்கள் மைனஸ் மென்ஷன் பண்ணணும். இங்கே இடத்துல நமக்கு மைனஸ் இல்லாததுனால நம்ம இதை மென்ஷன் பண்ணலை, அப்படியே ஒய்னு எழுதியிருக்கோம். அதே மாதிரி பி, அதே மாதிரி கியூ இரண்டுமே ப்ளஸில் இருக்கிறனால அப்படி எழுதியாச்சு. இதுவே மைனஸில் இருந்துச்சு, இன்கேஸ் பி வந்து பி மைனஸ் கியூன்னு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் மைனஸ் கியூவை மென்ஷன் பண்ணியிருக்கணும். இப்போ இது நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டிருக்கோம்ல, மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே வந்து அதுக்கு நேராக இருக்க அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸைக்கும் பிக்கும் காமனான பாக்ஸ் தான் இது. இப்போ இந்த பாக்ஸை ஒட்டி இங்கே மேலேயும் கீழேயும் என்ன வருது, இங்கே பி வருது, இங்கே எக்ஸ் வருது. அப்போ மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ்பி. அதே மாதிரி இப்போ இந்த பாக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒய் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்து மேலே ஒய் வருது, சைடில் பார்த்திங்கன்னா பி வருது. அப்போ நம்ம இங்கே ஒய் பின்னு எழுதுவோம். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா கியூ வருது, எக்ஸ் வருது. அப்போ எக்ஸ் கியூன்னு எழுதுவோம். அதே மாதிரி இந்த பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஃபைனல் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒய் கியூ அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கீழே ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருக்க எக்ஸ்பியை காப்பி பண்ணியாச்சு. ப்ளஸ் அதுக்கு கீழே எக்ஸ் பாக்ஸ் இருக்குல்ல, கீழே அதுக்கு நேராக இருக்கிறத எக்ஸ் கியூ அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு, இது ரெண்டாவது காப்பி பண்ணியாச்சு. ப்ளஸ் அதே மாதிரி ஒய் பியை காப்பி பண்ணியாச்சு. அடுத்தது ஒய் கியூவை வந்து காப்பி பண்ணியாச்சு. இதை காப்பி பண்ணிட்டு இதை காப்பி பண்ணியாச்சு. ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஓகேவா? இதுதான் கிரிட் அப்ரோச் மெத்தட். இது நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோர்த்து மெத்தடாக நம்ம ஃபோயில் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. FOIL மெத்தட். ஸோ இந்த மெத்தட் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாகவே ஈஸியாக போட்டுடலாம். நம்ம வந்து நிறைய சம்ஸில் இந்த மாதிரி மெத்தட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு வர்றோம். இந்த மெத்தட் தான் ரொம்ப ஃபெமிலியரான மெத்தட். இப்போ இந்த மெத்தட் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. டேரெக்டாக இந்த எக்ஸை வந்து பி கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ XPன்னு வந்துடும். திரும்ப இந்த எக்ஸை கியூ கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ ப்ளஸ் எக்ஸ் கியூன்னு வந்துடும். தென் இந்த ஒய்யை வந்து பி கூட மல்டிப்ளை பண்ணிப்பீங்க. அப்போ ஒய் பின்னு வந்துடும். திரும்ப இந்த ஒய்யை கியூ கூட மல்டிப்ளை பண்ணிப்பீங்க. ப்ளஸ் ஒய் கியூன்னு வந்துடும். அதாவது முதல்ல இருக்க டேர்மை வந்து பின்னாடி இருக்க ரெண்டு டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணி அப்படியே எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் டேரெக்டாக ஒரே ஸ்டெப்லேயே வந்துடும். ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை பேஸ் பண்ணி இந்த 4 மெத்தடே நம்ம ஜென்ரல் ஃபார்ம் ஜென்ரலாக பார்த்தோம். ஸோ இதில் ஒரு சம் பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொஷின் பார்த்துக்கலாம். 2x + 5y. இந்த மாதிரி நீங்கள் என்ன பெரிய நம்பர் இருந்தாலுமே நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடு வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். அதாவது ஹாரிசான்டல் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் அப்படின்னா முதல்ல அந்த 2x எழுதிட்டு
ரெண்டாவது இந்த ப்ராக்கெட்டை அப்படியே காப்பி பண்ணிடுவோம். அதாவது 3x மைனஸ் 4y. அடுத்தது இந்த ப்ளஸ்ஸை அப்படியே காப்பி பண்ணுவோம். அப்புறம் இந்த 5yையும் காப்பி பண்ணிடுவோம். அப்புறம் ரெண்டாவது அந்த ஃபுல் ப்ராக்கெட்டையும் காப்பி பண்ணிடலாம். தென் என்ன பண்ணுவோன்னா இந்த 2x கூட இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு எழுதிடுவோம். அப்போ 6xன்னு கிடைக்கும். அப்புறம் ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ், இங்கே வந்து 2 4s are 8xy. இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ப்ளஸ்ஸே சேர்த்து உள்ளே எடுத்துகிட்டு போவோம். அதாவது ப்ளஸ் இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. மைனஸ் இருந்தால் மைனஸை கவனமாக எடுத்துகிட்டு போகணும். இப்போ ப்ளஸ் இதை அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணோன்னா 15xy. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ்ஸும் மைனஸும் நமக்கு மைனஸ் வருது. இங்கே மைனஸ் இருக்குல்ல, இங்கே ப்ளஸ் இருக்குல்ல, அப்போது நமக்கு மைனஸ் 20 2y இருக்கிறனால y². இங்கே அதே மாதிரி x² வரும், 2x இருக்கிறதுனால. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் வந்து கிடச்சிருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே லைக் டேர்ம்ஸ், அதாவது ரெண்டு இடத்துலையுமே இந்த xy டேர்ம்ஸ் தான் இருக்குது. அப்போ மைனஸ் 8xyலேருந்து 15xy நம்ம வந்து ப்ளஸ் இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் மைனஸும் நமக்கு மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 15xyயில் 8xy நமக்கு மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் நமக்கு 7xy இருக்கும். பெரிய நம்பர் சிம்பிள் தான் நம்ம எழுதுவோம். அப்போ ப்ளஸ் எழுதியாச்சு. இங்கே 6x² இருக்குது. இங்கே பேலன்ஸில் வந்து மைனஸ் 20y² இருக்குது. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதியாச்சு. ஸோ இதுதான் நமக்கு வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ரோச். சரியா? இப்போ இந்த ஆன்சரை நம்ம இந்த இடத்துல காப்பி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மற்ற மெத்தட்ஸ் நம்ம போடும்போது இது வந்து அழகாக வரும். அதை நம்ம செக் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஆன்சர் வந்து இங்கே எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது ரெண்டாவது மெத்தடு கடகடன்னு பார்த்துடலாம். இப்போ ரெண்டாவதுல வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்னா ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின், அதாவது 2x + 5y இருக்குதுல்ல, அதை நம்ம எழுதிப்போம். 2x + 5y. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு கொஸ்டினில் இருக்க 3x - 4y எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த லாஸ்ட் டேர்மை இது கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 20y². ஓகே. அடுத்தது இந்த டேர்ம் ஃபஸ்ட்டு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ மல்டிப்ளை பண்ணுறதை இங்கே எழுதுவோம். அப்போ ப்ளஸ் அண்ட் மைனஸ் மைனஸ் 8 4 2s are 8xyன்னு வந்துடும். ஓகேவா? தென் இங்கே இருக்க ஃபஸ்ட்டு டேர்ம், கீழே இருக்க ஃபஸ்ட்டு டேர்மை இது கூட 5 கூட மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணி நேராக எழுதணும். நேராக எழுதும் போது நமக்கு 15xyன்னு வரும். அடுத்தது இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 6x² கிடைக்கும். ஓகேவா? 6x² கிடைக்கும். இந்த 15xy வந்து நமக்கு ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸு. இப்போ நம்ம கோடு போட்டு டேரெக்டாக அப்படி எழுத வேண்டாம். 20y². இப்போ இதை மைனஸ் 8y + 15xy வந்து 8xy வந்து ப்ளஸ் 15xy மைனஸ் பண்ணோன்னா நமக்கு ப்ளஸ் 7xy. இங்கே 6x². ஸோ அப்படியே நமக்கு இந்த ஆன்சர் வந்து நமக்கு இங்கே கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ இது செகண்ட் மெத்தட். ஓகேவா? இப்போ நம்ம தேர்டு மெத்தடு அப்படியே இங்கே போடலாம். கிரிட் அப்ரோச் மெத்தடு இப்படி போட்டு நம்ம என்ன எழுதுவோம்? 2x + 5y, தென் 3x - 4y இப்படி எழுதியாச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா கிரிட்டு வரையணும். கிரிட்டு வரைஞ்சிட்டு இங்கே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் எழுதிக்கணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் 6x² இந்த பாக்ஸில் வரும். ஸோ இந்த பாக்ஸுக்கு நேராக அப்படியே வெர்டிக்கலாகவும் ஹாரிசான்டலாகவும் பார்த்தீங்கன்னா 15xy வரும். இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மைனஸ் 8xy. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் 20y² வரும். இப்போ இதை நம்ம அப்படியே எப்படி காப்பி பண்ணுவோம்? அப்படியே வரிசையாக காப்பி பண்ணுவோம்ல. ஸோ அப்போ 6x² இந்த பாக்ஸு, அடுத்தது இந்த பாக்ஸ் எழுதுவோம் மைனஸ் 8xy, அடுத்தது இந்த பாக்ஸு ப்ளஸ் 15xy, அடுத்தது இந்த பாக்ஸ் மைனஸ் 20y². தென் இப்போ லைக் டேர்ம்ஸ், இப்போ xy இருக்குது. ஸோ இப்போ 6x² - 20y² இங்கே வந்துருச்சு. இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது ப்ளஸ் 7xy நமக்கு கிடைக்கும். ஸோ சேம் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது ஃபாயில் அப்ரோச் மெத்தடு, அதாவது ஃபோர்த்து மெத்தடு வந்து டைரெக்டாக ஈஸி மெத்தட் கீழே எழுதுகிறேன் பாருங்கள். 2x + 5y 3x - 4y. இது ஒன்றும் பண்ண தேவையில்லை. அப்படியே ஃபஸ்ட்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 6x². ரெண்டாவது டேர்மை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 2 கூட. அப்போது மைனஸ் 8xyன்னு வந்துடும். அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 15xy. இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 20y². இப்போ பார்த்தீங்கன்னா 6x² +
7xy minus 20y². அவ்வளோதான். ஸோ நமக்கு 4 மெத்தடும் இப்போ வித் எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்தாச்சு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.